அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு கணக்கு 0.001 பெருக்கும் மெத்தடை சொல்லிக் கொடுக்க போகிறேன். 112.3 பெருக்கல் 0.001 இது எப்படி பெருக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா 12.3 10ல் 1 இருக்கு. இது முழு எண்ணாக மாற்றும் பொழுது 123/10 பெருக்கல் 0.001 10ல் 1 100ல் 1 1000ல் 1 அப்போ 1/1000. இப்போ 123 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 0வில் பெருக்கும் பொழுது அப்படியே என்ன பண்ண போகிறோம், 1 போட்டு எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். 10ஐயும் 1000ஐயும் பெருக்கும் பொழுது எத்தனை பூஜ்ஜியம் போடுறோம், 3 4 பூஜ்ஜியம். அப்போ என்ன கிடைச்சிரும், 10000. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நம்ம தசம புள்ளியை வச்சிடலாம். இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது. இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது, 4 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ இந்த 3 நம்பரையும் எழுதிக்கிறோம். இப்போ ஆனால் நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 4 ஸ்தானம் இருக்கணும். 4 பூஜ்ஜியம் இருக்கிறதுனால 4 ஸ்தானம் தேவைப்படுது. அப்போ இந்த இடத்துல ஒரு 0வை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்படி எடுத்து எழுதுறோம். அப்போ ஆன்சர் 0.0123. 123 10,000 பெருக்கு வகுக்கும் பொழுது 4 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ அந்த புள்ளிக்கு அப்புறம் 4 ஸ்தானம் இருக்க வேண்டும். இங்கே 3 தான் இருக்குது. அப்போ கடைசியாக இந்த 123 எழுதிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கிறோம். அப்போ ஆன்சர் 0.0123. புரிஞ்சுங்களா?